ஹலோ மக்களை, வெற்றி துளசி சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மகேஷ் பாட்டியை கண்காணிக்கிறதுக்காண்டி வச்சிருந்த சீக்ரெட் கேமராவை நம்ம அஞ்சலியும் பார்த்துடுறாங்க. அப்படியே அந்த மகேஷ் கிட்ட வந்து அதை பற்றி கேட்டு வெளுத்து வாங்கிடுறாங்க. மகேஷை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அஞ்சலியும் இனியும் இந்த வீட்டில் நிறைய மர்மம் புதஞ்சிருக்கு. இந்த மகேஷ் சரியான சைக்கோ தான் நினச்சிட்டு ஒரு டெடி பேரை பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு கேமரா ரெக்கார்டர் இருந்ததை கவனிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் அவங்க ஃப்ரெண்டை துரத்தி அடித்தது, அதை பார்த்துட்டு இருந்த பாட்டியும் கீழே தள்ளி விட்டு மண்டையை உடைய வச்சது, அப்படி மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் அஞ்சலி தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அங்கே பார்த்தா பாட்டியும் மகேஷ் அஞ்சலி அப்படின்னு பேரை சொல்லிகிட்டே இருக்காங்க. அஞ்சலியும் ஓடி வரும்போது அதுலேருந்து ஒரு திங்ஸை கீழே தள்ளி போட்டுறாங்க. அதுக்குள்ளே இருந்து ஒரு கேமராவை பார்த்துடுறாங்க. இது என்னடா ஒரு கேமராவை வச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கேமராவை ஒழிச்சு வச்சிருக்காங்களே, எல்லாமே இந்த மகேஷோட வேலையாக தான் இருக்கும். பாட்டி கூட நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறாங்க போல அப்படி நினச்சிட்டு என்ன பாட்டி மகேஷும் என்னோட பேரையும் எப்போவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு உண்மை இதில் மறைஞ்சிருக்கு, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. மகேஷ் வந்ததும் அஞ்சலி கோபமாகவே இருக்காங்க. மகேஷுக்கும் பயங்கர டவுட் ஆகிடுது. எதுக்கு அஞ்சலி இவ்வளோ கோபமாக இருக்கா, ஒரு சமயம் பாட்டி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மகேஷும் என்ன அஞ்சலி இவ்வளோ கோபமாக இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலியும் பாட்டிக்கு நினைவு திரும்பிட்டு அவங்க கொஞ்ச நேரமாட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே மகேஷுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, என்ன அஞ்சலி சொல்கிற, பாட்டி என்ன சொன்னாங்க, ஏதாவது உண்மையை சொல்லிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பாட்டிக்கு நினைவு தெரிஞ்சு உங்கள் பேரையும் என்னோட பேரையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க. அதே சமயத்தில் அஞ்சலி அவங்க கையில் இருந்து ஒரு கேமராவை எடுத்து மகேஷ் கிட்ட காட்டுறாங்க. இது என்னது மகேஷ், நான் அந்த பாட்டியோட ரூமில் இதை பார்த்தேன், பாட்டி கூட நான் என்னெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக தெரியல, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், அப்புறம் ஏன் இந்த மாதிரி என்னை சந்தேகப்படுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மகேஷுக்கும் என்ன சொல்கிறதுனே புரியலை. ஒரு வழியாட்டு, இல்லை அஞ்சலி என்னை எதுவுமே தப்பாக நினைக்காத, பாட்டியும் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு எதாவது தேவைன்னா எப்படி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருமே பக்கத்தில் இல்லாத டைமில் பாட்டிக்கு நினைவு திரும்பிச்சுன்னா எப்படி தெரியும், அப்படி நம்ம கேமராவை பார்க்கும்போது கொஞ்சமாவது பாட்டியை பற்றிய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. அஞ்சலி இதெல்லாம் கேட்டு சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிட்டு சமாளிக்க பார்க்குறீங்களே தவிர அடுத்தும் அதே தப்பை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சரியாக கோபப்படுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் ஒரு டெடி பேரில் இன்னொரு கேமரா ரெக்கார்டர் இருக்கதை பார்த்துடுறாங்க. என்னடா இது, இந்த மகேஷ் இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலையெல்லாம் செய்துட்டே இருக்காங்களே, இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்களே, சரியான சைக்கோவாக தான் இருப்பான்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலியை எப்படியாவது இதில் உள்ள வீடியோவை எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும்னு நினைக்கிறாங்க. அதுபடியே மகேஷோட ஃபோனில் தான் எல்லா விஷயமும் இருக்கும். எப்படியாவது மகேஷ் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை எடுத்துடணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நைட்டு மகேஷ் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி அவங்களோட ஃபோனை எடுத்துடுறாங்க. வீட்டில் வச்சு ரெக்கார்டான எல்லா கேமராவில் உள்ள விஷயங்கள் அத்தனையும் ஃபோனில் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அஞ்சலியும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது மகேஷ் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தது, அதுக்கப்புறமா அவங்கள துரத்தி அடித்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டியும் அப்படியே கீழே தள்ளி விட்டது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அஞ்சலி பார்த்துடுறாங்க. என்னடா மகேஷ் இவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செய்துட்டு அசால்ட்டாக இருந்துட்டுருக்கான், என்ன வேலை பார்த்துட்ருக்கான், என்னோட பாட்டியை கொலை பண்ணதுக்கு துணிஞ்சிட்டானான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலியும். நான் கூட இவனோட கடந்த கால விஷயங்கள்னால தான் இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலான்னு நினச்சேன், ஆனால் அன்னைக்கு அந்த வாட்ச்மேனை இதே தான் சொன்னான், அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு, அவன் ஒரு சைக்கோ, ஏதாவது கொலை பண்ணது கூட தயங்க மாட்டான், இப்போ இந்த வீடியோவை பார்த்தா என்னோட பாட்டியை கூட இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எதுக்கு இந்த மகேஷ் இப்படி செய்தான், அப்படி என்ன தான் பாட்டி பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே போட்டு குழப்பிட்டே இருக்காங்க.
அப்படியே மகேஷை பார்க்க பார்க்க ஒரு பக்கம் பயம் வந்தாலும் இன்னொரு சைடு பயங்கரமா கோவப்படுறாங்க. மகேஷ் பத்தின எல்லா உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டை ஏதோ ஒன்று சொல்ல போய் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அஞ்சலியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவராமனும் பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. என்னோட அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிட்டே. அவங்க பாட்டுக்கு இந்த வீட்டுல நல்ல சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியும் சிவராமனுக்கு ஆறுதல் படுத்திட்டே இருக்காங்க. லக்ஷ்மியும் சிவராமன் கிட்ட நம்ம பசங்க கூட அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு வரல, ஆனா மகேஷ் மாப்பிள்ளை எவ்வளோ நல்லவரா இருப்பாங்கன்னு பாருங்களேன். அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் வச்சு இப்படி ஒரு சம்பவம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும் போல. அதனால தான் இப்படி செய்திருக்காங்கன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சிவராமனோட மூத்த பையனும் அவங்க செய்தது சரிதான், பாட்டி மட்டும் இங்கே வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கக்கூடிய வசதி இந்த வீட்லேயும் இல்லை அப்படின்னு பேசவும் லக்ஷ்மியும் கொஞ்சம் கூட கோபப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஈஸ்வரமூர்த்தி மாமா ஜெயிக்கவே கூடாது, அப்போ தான் அடுத்த வாட்டி என்னோட ஹஸ்பண்டை நிற்க வைக்க முடியும், அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அபிராமி கிட்டேயும் துளசியை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களாத்த எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த துளசிக்கெல்லாம். இப்போ என்னடானா மாமா துளசி சொல்கிறத தான் கேட்டு நடந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அபிராமியும் நீ சொல்கிறது எல்லாமே நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் வெற்றி தான் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான், இப்போ என்னடானா இவங்களும் சேர்ந்துட்டாங்க, அவள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு அதையே கேட்டுட்டு இருக்காங்கன்னு அபிராமி மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அபிராமி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இனிமேல் இந்த துளசி இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, அவளுக்கு என்ன அரசியல் பற்றி தெரியும், உங்களுக்கே ஐடியா எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான்னு பயங்கர எரிச்சல் ஆயிடுறாங்க. அதுக்கு ஈஸ்வரமூர்த்தியும் சரி இது வரைக்கும் அவள் நிறைய நல்லது செய்திருக்கா, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதுக்கப்புறமா இப்படி பேசுன்னு துளசிக்கு சப்போர்ட்டிவாகவே பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த வெற்றிக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஒரு வழியாட்டு அப்பாவும் துளசியை பற்றி புரிஞ்சிட்டாங்க. இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் மீனாட்சியும் நம்ம எவ்வளோதான் சொல்லியும் மாமா கேட்குற மாதிரி இல்லை, பேசாமல் திவ்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போகிறாங்க. அப்படி இந்த துளசி கொடுக்கக்கூடிய ஐடியா எல்லாத்தையுமே திவ்யா கிட்ட வத்தி வைக்கிறாங்க. அப்படியே அவங்களும் இந்த வாட்டி கண்டிப்பாக ஈஸ்வரமூர்த்தி மாமா ஜெயிக்க போகிறதில்ல, அதுக்கு சமமான வேலைகள்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்த நம்ம அஞ்சலியும் யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் துளசிக்கே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. துளசிக்கிட்ட அழுதுகிட்டே இருக்காங்க. துளசியும் என்ன ஆச்சுன்னு கேட்கவும் அஞ்சலியும் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட துளசியும் மகேஷ் இப்படிப்பட்டவங்களா என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இனி துளசியும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி இந்த மகேஷுக்கு சரியா பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.